வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 7ஆம் வகுப்பு கணிதம் பருவம் 1 அலகு 1 எண்ணியல் இதில் பயிற்சி 1ல் 7வது கணக்கு, அது மட்டும் இல்லாமல் கொள்குறி வகை வினாக்கள் 8லிருந்து 12 இது எல்லாத்தையும் இந்த ஒரே வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல 7வது கணக்கு என்னென்னு பார்க்கலாமா? கூட்டினால் தீர்வு 2 வரும்படி ஏதாவது 5 இணை முழுக்களை காண்க. 2 நம்பரை கூட்டணும். கூட்டும்போது என்ன வரணுமா? 2 வரணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய 5 இதை நம்ம எழுதணும். எழுதலாமா? ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே எழுதலாம் பாருங்க. 0வையும் 2ஐயும் கூட்டுங்க, என்ன வரும்? 2 வந்துருமா? இது ஒரு ஆன்சர். தேவையான 5 இணைமுழுக்கள். அதுக்கு அடுத்தது 1ஐயும் கூட்டுங்க, என்ன வரும்? 2 தானே வரும். அதுக்கு அடுத்தது பாருங்க 3 - 1 எழுதலாமா? 3லேருந்து 1 மைனஸ்னா என்ன வந்துடும்? 2 தானே வரும். அதுக்கு அடுத்தது 5 - 3 எழுதலாமா? 5லேருந்து 3 மைனஸ் பண்ணுங்க, 2 தானே வரும். அதுக்கு அடுத்தது 6 - 4 6லேருந்து 4 மைனஸ் 2 தானே வரும். இந்த மாதிரி நிறைய எழுதலாம். புக்குக்கு பின்னால் இருக்க வேண்டியதை எழுத வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம எந்த நம்பர்னாலும் எழுதலாம். கூட்டி பாருங்க. 0 2ஐயும் கூட்டினா 2, 1 2ஐயும் கூட்டினா 2, 3ல் 1 மைனஸ் பண்ணால் 2, 5ல் 3 மைனஸ் பண்ணால் 2, அதுக்கு அடுத்தது 6ல் 4 மைனஸ் பண்ணால் 2. சரியா? இந்த மாதிரி நம்ம எதுனாலும் எழுதிக்கலாம். இப்போது நம்ம கொள்குறி வகை வினாக்கள் என்னென்னு பார்க்கலாமா? முதல்ல பாருங்க, 8வது இது என்ன கொடுத்துருக்காங்க? நண்பகல் 12 மணிக்கு ஒரு இடத்தின் வெப்பநிலை 18 டிகிரி செல்சியஸ். வெப்பநிலை மணிக்கு 3 டிகிரி செல்சியஸ் வீதம் குறைந்தால் எத்தனை மணிக்கு அவ்விடத்தின் வெப்பநிலை -12 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கும்? இப்போ பாருங்க, கொடுத்துருக்க டைம் எப்போ? நண்பகல். நண்பகல் இல்லையா? நண்பகல் 12 மணிக்கு வெப்பநிலை எவ்வளோ இருக்குது? 18 டிகிரி செல்சியஸ் இருக்குது. ஒவ்வொரு மணி நேரத்துக்கு எவ்வளோ குறையுது? 3 டிகிரி குறையுது. அப்போ இதில் தான் 3 மணி குறைச்சிட்டே வரணும், மைனஸ் பண்ணிட்டே வரணும். அப்போ 18ல் 3 மைனஸ் பண்ணால் 15 டிகிரி செல்சியஸ். 15ல் 3 மைனஸ் பண்ணால் 12 டிகிரி செல்சியஸ். 12ல் 3 மைனஸ் பண்ணால் 9 டிகிரி செல்சியஸ். 9ல் 3 மைனஸ் பண்ணால் 6 டிகிரி செல்சியஸ். 6ல் 3 மைனஸ் பண்ணால் 3 டிகிரி செல்சியஸ். 3ல் 3 மைனஸ் 0 டிகிரி செல்சியஸ். இப்போ 0ல் 3 மைனஸ் பண்ணுங்க, 0 - 3 என்ன வரும்? -3. அப்போ -3 டிகிரி செல்சியஸ். -3ல் இன்னொரு 3 மைனஸ் பண்ணுங்க, அப்போ என்ன வரும்? -6. அப்போ -6 டிகிரி செல்சியஸ். -6ல் இன்னொரு 3 குறைங்க, அப்போ மைனஸ் பண்ண என்ன வரும்? ஒரே கூட்டினா கூட்டணும். கூட்டினா என்ன? இது 9 என்ன இருக்குது? மைனஸில் -9. அப்போ -9 டிகிரி செல்சியஸ். அதுக்கு அடுத்தது இந்த -9லேருந்து இன்னொரு 3 மைனஸ் பண்ணுங்க, ஒரே கூட்டினா கூட்டணும். கூட்டினா 12 என்ன? 12 -12. அப்போ -12 டிகிரி செல்சியஸ். இப்போ பாருங்க, ஸ்டார்டிங்கில் மணி என்னது? நண்பகல், மத்தியானம் 12 மணி இல்லையா? அப்போது இது 1 மணிக்கு, இது 2 மணி, இது 3, இது 4, 5, 6, இது 6, 7, 8, 9, அப்போ 10 மணி. 10 மணிக்கு தான் என்ன மாறிடும்? -12 டிகிரி செல்சியஸ் தான் மாறிடும். இது 10 மணினா எப்போ? பிற்பகலா முற்பகலா? இது பிற்பகல். பிற்பகல். முற்பகல் அப்படின்னா காலையில். சரியா? இது நண்பகல். நண்பகல் என்ன ஆயிரும்? நைட்டு தான் வரும். நைட்டு வரக்கூடிய நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பிற்பகல்னு சொல்லுவோம். அப்போது 10 மணி இல்லையா? இங்கே இருக்கு இல்லையா? இதான் ஆன்சர். 10 பிற்பகல். சரியா? அடுத்தது என்ன இருக்குது பாருங்க, 9 பாருங்க. குறைமுழுவை விடையாக கொண்ட கணக்கை கண்டறிக. அங்கே 4 இருக்கு இல்லையா? 4 ஏதோ ஒன்னோட ஆன்சர் தான் என்னவா இருக்கும்? குறை எண்ணாக இருக்கும். எதுன்னு செக் பண்ணலாமா? பாருங்க, இது 2 கூட்ட போகிறோம். -9, இது ப்ளஸ்ஸை மைனஸை பேர்த்தா -5, இந்த +6 அப்படியே வந்துடும். இப்போ பாருங்க, இது 2 ஒரே குறியா? அப்போ கூட்டணும். 9 5 கூட்டினா 14. என்ன 14? -14. இந்த +6 அப்படியே வந்துடும். இப்போ பாருங்க, இது வேற வேற குறி இல்லையா? இப்போ வேற வேற கழிக்கணும். 14 6 கழிச்சோம்னா 8. என்ன 8? பெரிய நம்பருக்குனா -8. அப்போ இதான் என்னது? குறைமுழு. மிச்சம்லாம் கூட்டி பார்த்தா என்ன வரும் பாருங்க? -12 -6 -18 -18 +18 0வா மாறிடும். இதை பாருங்க, 10 2 கூட்டினா 12. 12ல் 4 மைனஸ் 8 +8. சரியா? அப்போ இது மிகை. இதை கூட்டுங்க, 10 8 கூட்டினா 18. 18ல் 4 மைனஸ்னா 14 +14. அப்போ எது குறை? இதுதான் என்னது? குறை. சரியா? அப்போ இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். அடுத்தது 10 பாருங்க. -10 +7 ஆன்சர் என்ன நம்ம கண்டுபிடிக்கணும்? -10 ப்ளஸ்ஸையும் ப்ளஸ்ஸையும் பாருங்கன்னா ப்ளஸ் தான் 7 ஈக்குவல் டு
+7 -10 வேறு வேறு குறி. அப்போ கழிக்கணும் இல்லையா? கழிச்சா என்ன வரும்? 10ல் 7 மைனஸா 3. பெரிய நம்பருக்கு முன்னாடி மைனஸுக்கு அப்போ -3. -3 தான் நமக்கு தேவையான ஆன்சர். சரியா? இதான் இதற்கான ஆன்சர். அடுத்தது 11 பாருங்க. என்ன இருக்கு? -8, அதுக்கடுத்து பாருங்க +10, அதுக்கு ப்ளஸ்ஸே மைனஸ் பண்ணால் -2. இப்போ பாருங்க -8 -2 ரெண்டும் ஒரே குறி. ஒரே குறினா கூட்டணும். கூட்டினா என்ன வரும்? 10. என்ன 10? 2 மைனஸ், அதனால் -10. இந்த +10 அப்படியே வந்துடும். இப்போ பாருங்க 10லேருந்து 10 மைனஸ் பண்ணிட்டா 0. வேறு வேறு குறிலையா கழிப்போம். அப்போ 10லேருந்து 10 கழிச்சிட்டோம்னா 0. அப்போ 0 தான் என்னது? நமக்கு தேவையான ஆன்சர். அடுத்தது 12 பாருங்க. என்ன இருக்குது பாருங்க? 20 ப்ளஸ்ஸே மைனஸ் பேருனா -9. இந்த +9 அப்படியே வந்துடும். ஈக்குவல் டு 20 அப்படியே வந்துடும். 9லேருந்து 9 கழிச்சோம்னா 0. அப்போ 20 0 கூட்டினா 20. 20 தான் நமக்கு தேவையான ஆன்சர். இங்கே இருக்கா? இதான் என்னது? நமக்கு தேவையான ஆன்சர். இதோட இந்த வீடியோ முடிந்தது. நன்றி.